Hi everyone, this is Kavya, first MSc Microbiology in Sacred Heart, Tirupattur. Now we are going to see the topic is career options in microbiology. Content: private jobs, government jobs and own business. First we see the what is microbiology. The scope of microbiology careers in India has significantly grown to increase the scientific explorations and research. The study of microscopic organisms such as bacteria, virus, fungi, and protozoa has revolutionized our understanding of disease, health, and the environment. Microbiology course can be pursued at undergraduate, postgraduate, and PhD level. The starting average salary of microbiologist in India 2.2 lakhs per annum. Now we are going to see the type 1 private jobs. Private job mostly industry sites la available இருக்கும் like hospitals, pharmaceuticals, food productions and clinical research laboratories. ஒரு சில ப்ரைவேட் ஜாப்ஸ் அதோட ஆவரேஜ் சேலரி ஆஃபர்ஸை பார்க்கலாம். மைக்ரோபயாலஜிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ஃபார் 1.8 lakh per annum. Quality officer for 2.6 lakh per annum. Medical codar 3.3 lakh per annum. Research associated for 4.1 lakh per annum. Food technologist. They make sure that the food is produced safely, legally and without sacrificing the quality that is promised. They even allot food to produce things like fast meals, fat-free food itself. Average salary is 4.4 lakh per annum. மைக்ரோபயாலஜிஸ்ட் இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கை இந்த மாதிரி டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணி அது டிசீஸை எப்படி காஸ் பண்ணுது, யார் யாருக்கெல்லாம் டிசீஸை வந்து காஸ் பண்ணுது, லைக் ஹியூமனா ஆர் அனிமலா, அவங்களுக்கு எப்படியெல்லாம் இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இந்த மாதிரி ப்ராசஸை பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா 2.2 lakh per annum. மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட் இவங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோடைய பாடி ஃப்ளூயிட்ஸை வச்சு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் வந்திருக்கு பாடியில் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி தர்றவங்க இவங்க தான். இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா 2.8 lakh per annum. ஃபார்மகாலஜிஸ்ட் இவங்களுடைய ஒர்க் என்னென்னா ஒரு நியூ மெடிசன்ஸோட எஃபெக்ட் அப்புறம் அதோட சேஃப்டி இது ரெண்டுத்தையும் ரிசர்ச் பண்ணி ஒரு வாலண்டியர் பேஷண்ட்க்கு அந்த ட்ரக்ஸை கொடுத்து அதோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா 3.3 lakh per annum. அடுத்தது நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக் கெமிஸ்ட்ரி இவங்களும் லைக் சேம், பட் இவங்க வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு இதை பற்றி சயின்டிஃபிக்கலி ரிசர்ச் பண்ணி அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க்கு. இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா 2.3 lakh per annum. வாட்டர் குவாலிட்டி லெபார்ட்டரி டெக்னீஷியன் இவங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட குவாலிட்டியை செக் பண்ணுறது. அதாவது அந்த வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணலாமா, அதில் வந்து எந்த ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா இல்லையான்றது டெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க். இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா 2.3 2.8 lakh per annum. Next we are going to see the second type government jobs. Microbiology government jobs and their average salary. Medical microbiologist 7.8 lakh per annum. Agriculture microbiologist 2.4 lakh per annum. Veterinary microbiologist 6 lakh per annum. Quality control microbiologist 2.2 lakh per annum. There are many positions that may requiring candidates to possess a higher degree. Jobs offering average salary. Research associated INOH 28 to 47,000. JRA
F 31,000 to 37. Laboratory assistant 20,000. Microbiologist 45,000. JRF or JRS NSS 31,000 to 35,000. Project associated 25,000. குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் சேலரியை டிசைட் பண்ணுவாங்க. மைக்ரோபயாலஜியில் ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸும் அதோட ஆவரேஜ் சேலரிஸும் பார்க்கலாம். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிஸ்ட் 3 to 5 lakhs. பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜிஸ்ட் 3 to 7 lakhs. பிடெக் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜிஸ்ட் 4 lakhs. MSc microbiologist 7 lakhs. MSc applied microbiologist 3.5 to 7 lakhs. MTech microbiologist 5 to 10 lakhs. The last third type is own business. Mushroom cultivation, wine production, cheese production, pickles. You can set up your own labs. Mushroom cultivations. Mushroom cultivation, there are 6 steps. Making mushroom compost, finishing the compost, swarming, casing, pinning, cropping. It takes approximately 15 weeks to complete an entire production cycle from the start of composting the final steaming of after harvesting as the end. Mushroom cultivation is the best source and income also. Cost and profit analyzing for mushroom farming. பேசிக்காக ஆவரேஜாக மஷ்ரூமோட ஃபார்மிங் இன்கம் பார்த்திங்கன்னா 1,19,000 per year. Next, wine production. Wine production is a different new type of idea. It's not a difficult. The Indian wine market worth around 150 million. Procedure: rip the fruits, peel and discard the skin, remove the seeds, soak in water, grind in a bamboo basket and collect the extract. Add fermented wine inoculum, cover with the banana leaves, fermented at 80 Celsius to 30 Celsius for about a week. Average income for the wine production. The time frame only make a profit for the wine production. Next, cheese production. Cheese is a fresh or fermented dairy product. Procedure: first மில்க் எடுத்துக்கிறோம், அதில் வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஸ்டார்டர் கல்ச்சர் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு சாஃப்ட் கேர்டு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த சாஃப்ட் கேர்டை வந்து சுற்றி எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சாஃப்ட் கேர்டை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து ரேப் பண்ணி வச்சிட்டோம்னா அதிலிருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து சீஸ் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். The average income for the cheese production is 20 lakhs per year. பிக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் பிக்கிளை மேக் பண்ண போகிறோன்னு சூஸ் பண்ணோம். லைக் லெமன், கார்லிக், மேங்கோ, கேரட் ஆர் மிக்ஸ்டு வெஜிடபிள், இதில் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ப்ரொசீஜர்: டேக் த ஃப்ரூட், வாஷிங், பீலிங், கட்டிங் அண்ட் பாயிலிங் ஃபார் 2-3 minutes. Dry in the sunlight for 1 or 2 days and mixing with the spices and oil. The mixture input into the traditional vessels for pickling. Keep in the sunlight for 25 to 30 days for fermentation. For the pickle business, you can earn the first month itself 25 to 30,000. You can set up your own lab. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போது ஒரு லேப் வந்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் CLIA அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Professional license. The Indian Medical Council will grant you the authority to practice pathology. The state government license is your ticket to operate your lab.
common tests: basic metabolic panel, CMP, thyroid test, complete blood counting with or without white blood cells, urine analysis. Average income is laboratory salary is 2,68,635 per year. And the finally conclusion is start where you are, do what you have, do what you can, and stay positive. Thank you.